செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்போ தேர்தலை எல்லாம் ஓட்டு போட்டு இங்கே வை இங்கே வந்து போட்டுன்னு சொல்லுவியா? ஏனது சில கேள்விகளை முன் வச்சான், அதுக்கு பதில் தெரிந்தா சொல்லணும், என்ன போகணும். எங்களை விமர்சிக்கிற, எங்களை எதிர்க்கிறீ, அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஒன்று, நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன், என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது. நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை, ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும். விளங்கா? நீ வேலுநாச்சியார படம் வச்சுட்டா மறவர் எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரெல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா, இல்லை சொல்லி வச்சான்ல, அவன்கிட்ட கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு. அவன் அம்பேத்கரை போட்டால் தாழ்த்தப்பட்ட எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்போ எங்கே இருக்கான் என் பாட்டேன் அயோத்திதாசனும் ரெட்டமலையும் எம்சி ராஜாவும். அவன் ரத்தத்தில் நான் இருக்கேன். நான் ஒரு கோட்டை போட போறேன்டா, ஒரு கோட்டை, அதுக்கு மேலே ஓவர் கோட்டு. நாங்கள் அண்ணல் அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல, கோட்பாட்டை வாங்கிட்டோம். இங்கே கோட்டை யாருது? என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு. அது என்னென்ன, அந்த கோட்டுக்கு மேலே ஒரு கோட்டு, அது இன்னொரு தாத்தா எம்சி ராஜாவோட கோட்டு. புரியுதா? அதில் இதை நல்லா கவனிச்சுக்கணும். இவன் எப்படி கற்பிப்பான்னா, இப்போ அவர்கிட்ட கேள்வி கேட்டின்னு வச்சுக்க, என்ன அப்படி தப்பாக சொல்கிறீங்களா, இது எப்படி இப்படி சொல்லிட்டீல, இப்படி பேசிட்டீல, ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன்வைக்கிறது. இப்ப மதச்சார்புள்ள சமூக நீதி என்று ஒன்று இங்கே உண்டா? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி. விளங்கிருச்சுல? இங்க மதம் எங்க இருந்து வருது? மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறிஸ்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதில் இருக்கா இல்லையா? இந்து நாங்கள் நாடார், தேவர், கோனார், செட்டியார், முதலியார், இந்த உடையார், முத்தரையர், படையாச்சி, கவுண்டர் எல்லாம் இருக்கோம், இந்துல இருக்கோம், எங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ அடிப்படையே தப்பா இருக்கு. இது கேள்வி. ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டா, சார் என்ன சார் நீங்கள் என்னை விமர்சிக்கிறீங்க? ஏ கேள்வி கேட்டால் பதில் சொல்லியா? இந்த களத்துக்கு வந்தால் கேள்வி. இப்போ என்னை விடு, 15 வருஷமா இந்த அயோக்கிய பயிலுக வாடகை வாய்கள் எல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிகிட்டு இருக்கேன். நீ மண்ணெளி வித்தனா, மலையை குவாரின்னு வெட்டினா, இல்லை ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா, இல்லை 4000 கோடி போட்டு மழைநீர் வெளிந்தோட காவா வெட்டுன்னு வாய்க்கில் போட்டனா, என்னடா அயோக்கிய பிள்ளை என்னடா திட்டுற என்ன? அப்போ தான் உன் வட்டியில் சோறு விழும். செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்போ தேர்தலை எல்லாம் ஓட்டு போட்டு இங்கே வை இங்கே வந்து போட்டுன்னு சொல்லுவியா? ஏனது பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டில் தான், ஆலமரத்துக்கே வரமாட்டேன், ஆலமரத்துக்கே வரமாட்டேன், வீட்டில் தான் பஞ்சாயத்து. என்னடா நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது. என்ன பண்ணுது? இப்போ இங்கே வா, இங்கே வாடா, தாத்தா எனக்கு சொன்னதுக்கு வாடா. பாரு, கருணையற்ற ஆட்சி கடிக ஒழிக, கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒழிக. நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றதை பாரு, கடிகை ஒழிக என்று. அது அந்த கெடு சொன்னது இந்த ஒரு இடத்துல தான்டா. கருணையற்ற ஆட்சி கடிகை ஒழிக, விரைந்து அழிகங்கிறார். எதை? இந்த ஆட்சியை தாண்டா, இந்த திராவிட திருவாள ஆட்சியை தான். கொஞ்ச நேரம் இரு, முக்கியமான செய்தி இருக்கு. வழக்கு போட்டா என் மேலதான் போடுவான், நீ போயிடாத இரு. என் மேல போடுவான், எங்க அண்ணன் மேல போடுவான். என் கூட்டத்தை நீ தானே ஏற்பாடு பண்ணேன்னு. டே, வழக்கு இல்லைனால் விடியாது கிழக்கு. 200க்கு மேல போயிட்டேன்டா. ஒரு 300 அடிச்சிருக்கும்டா தேர்தலுக்கு முன்னாடி. 300 அடிச்சிருக்கும். ஒரு 250 இருக்குமா? 250 இன்னொரு 50 போட்டு இறங்கிறேன்டா. 300 ஒரே நின்று நான் ஸ்டாப்ல அடிக்கிறாப்லையா. இங்க பாரு என்ன சொல்றாரு பாரு. அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆள்க, கருணை இல்லா ஆட்சி கடிகை ஒழிக, அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆள்க.
இதை நல்லா கவனிச்சுக்கணும் என் உடன் பிறந்தார்களே. நம் தாத்தனுடைய சத்திய வார்த்தைகளை இவ்வளவு வாங்கிக்கணும். தெருள் நிறைந்த நல்லோர் நினைத்த அருள் பெறுக, நினைத்த நலம் பெறுக. தெருள் நிறைந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் இன்புற்று வாழ்க இசைந்து பாடிய மகான் வள்ளலார் பெருமகனார். இதிலே நம்முடைய தாத்தா பார் அருளி செல்கிறார். அருள் திரு வள்ளலார் என்ன சொல்றார்? விரைவிலே விரைவிலே திருவருள் பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நிலத்தில் வரும். வள்ளலார் மகன், வள்ளலார் மகான் அருளிய அந்த திருவருளின் ஆட்சி பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நாட்டில் வரும். எப்படி? விரைவில் வரும். அன்று என் தமிழ், எங்கள் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளும். எப்படி சொல்றாரு? சொல்றாரு பாரு, இந்தியாவை ஆளும். இப்ப தெரியுதாடா அவர் பேசிய தேசியம் தமிழ் தேசியம்னு? அதெல்லாம் பேர நான் பேசுறேன். என் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளுங்கிறார். எப்போ? இந்த தீயோர் ஆட்சிக்கு அடிக்கு ஒளிந்து அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆளும் போது, வள்ளலார் கனவு கண்ட தெய்வ திருமகன் கனவு கண்ட அவர் பிள்ளைகள் செங்கோலை தூக்கும் போது இந்த ஆட்சி மலரும். அது எப்ப மலருங்கிற? விரைவில், விரைவில். அது அவர் மொழியில சமீபத்திருக்கிறதுங்கிறார். சமீபத்தில் இருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறதுங்கிறார். நான் அதை விரைவில்னு சொல்றேன். அதையேதான் சொல்றார். அதையேதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று பாரதி பாடினாங்கிறார். நம்முடைய பாட்டன் பாரதி பாடியதை சொல்லி, நாடு சேமமுற வேண்டுமெனில், சேமமுற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செழிக்க செய்தல் வேண்டும். பாரதி பாடின பாட்டை சொல்றாரு. பாரதி சிறந்தார், அவர் மகாகவி. நாடு சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்ய வேண்டும் என்கிறார். அடுத்தது சொல்றாரு, இதை ஏற்போர் மறுப்போர் எவர் இருப்பினும் என் அன்னை தமிழ் ஒரு நாள் விரைவில் அரியணை ஏறுவான் என்று சொல்றார். இவன் ஏற்கிறான், அவன் எதிர்க்கிறான், அவன் மறுக்கிறான், அதை பத்தி கவலையே இல்லை. அவன் அரியணை ஏறுவான். ஏன்? தெய்வ திருவருள் முன்பு சின்ன அரசுகள் எதிர்ப்பு எடுபடாதுங்கிறார். யார் தெய்வ அருள் பெற்றவன்? தெய்வ திருமகன் அருள், வள்ளலார் அருள், திருமுருக பெருமான் அருள், வீரமா காளி அருள் பெற்ற ஒரே மகன் பிரபாகரன் மகன் நான் தான். இயக்கமடா அவர் உண்ணாக்கள் உமிழ் நீரில் தவழ்ந்த தமிழ் அவன் பேரன் என்னையை இயக்குமடா, இயக்கும்.